அக்னீஸ்வரன் கேட்டா கிடைக்க போகுது அப்படின்ற தோரணையில் குறிப்பிடுகிறார். கேட்டால் எல்லாமே கிடைத்து விடும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கல்வி வளர்ச்சிகள் கேட்டு பெற்றதா அல்லது இங்க தன்னிச்சையாக ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் மூலமாக பெற்றதா? இங்க வந்து தன்னிச்சையாக ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் கொண்டு வந்தது தான். அப்படிதான் நான் பார்க்குறேன். பெருந்தலைவர் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் அதற்கு முன்னாடியே கல்வியில் வேறுபாடுகள் இருந்துச்சு. இவங்க தான் படிக்கணும், இவங்க தான் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருந்துச்சு. அந்த வேறுபாடை மெக்காலே கல்வி திட்டம் தான் எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும், அந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கறத அரசாங்கமே நடத்தணும் என்கிற 3 திட்டத்தையும் மெக்காலே கல்விக் கொள்கை தான் பாராளுமன்றத்தில் லண்டன் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இங்கே அநேகமான கிறிஸ்தவ நிறுவனங்கள் நிறையா வந்ததுக்கு பிறகுதான் கல்வி முதலில் நாகப்பட்டினம் தான் முதல்ல அவங்க வந்து இறங்கிய போது ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 900 கிலோமீட்டர் இருக்கிறது. அந்த ஏறத்தாழ இந்த 1000 கிலோமீட்டரில் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை மாநில கல்லூரி, திரு பச்சையப்பன் கல்லூரி, அதே மாதிரி இதை விட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் திருச்சியில் தூய வளனார் கல்லூரி, மதுரையில் வந்து மெஜரா கோட்ஸ் கல்லூரி, அப்போ அப்படியே போகிற போது நீங்கள் கடைசியாக வந்து சவேரியார் கல்லூரி, இவ்வளவுதான் இருந்தது. இதையும் தாண்டி சில தனியார் கல்லூரிகள் என்ன நீங்கள் நம்முடைய செல்வ சார் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரியான தனியார் கல்லூரிகள்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி தேனியில் காஜி கர்த்தராவத்தர் கல்லூரி என்று இருந்தது, திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, இவைகள் எல்லாம் அந்தந்த நிறுவனங்கள் தேவையாக இருந்தது. ஆனால் கல்வியை அரசுடைமையாக்கியது. ஆரம்ப கல்வியிலிருந்து காமராஜர் கொண்டு வந்தார் நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வியாளருக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாமே இவங்களுக்கு தான் சொந்தம், அவங்களுக்கு தான் சொந்தம் கிடையாது. தமிழ்நாட்டில் கல்வியில் உயர்ந்தது அப்படிங்கிறத எல்லாருக்கும் அந்த ஞாபகம் இருக்கிறது, அதில் அக்கறையும் இருக்குது. அப்படிதான் நான் பார்க்குறேன். இந்தியாவுடைய ஆற்றல் மையமாக தமிழ்நாடு ஜொலிக்குது, மின்னுகிறது அப்படின்றது தான் முதலமைச்சர் நேற்று சொன்ன வாசகம். நாம் இதில் இந்த தரவரிசை பட்டியலில் மட்டும் வைத்து நம்ம அதை பார்க்கணுமா, இல்லை அதை தாண்டி வேற விஷயங்கள் இதற்குள் உள்ளடக்கியதும் இருக்கிறதா? இதில் அதையும் தாண்டி அது வந்து நாம் பெருமைப்பட்டு கொள்கிறோம். அது வந்து உண்மையிலே நாம் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்க்கலாம் ஒழிய திரும்பி போக முடியாது. இதற்கு திராவிட கட்சிகளுடைய பங்குகளும் அதிகம் அப்படின்ற பார்வை தான் எனக்கு எப்போது உண்டு. ஆனால் இதையும் தாண்டி எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை 2019 51.4 விழுக்காடு நாம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்துட்டோம். ஆனால் அதற்கு வந்ததற்கு பிறகு கூட இந்தியா முழுவதும் 100க்கு 27 பேர் தான் போகிறாங்க. உலக அளவில் 100க்கு 44 பேர் தான் வளர்ந்த நாடுகளிலே படிக்கிறாங்கன்னா அது நாம் கடந்து வந்த ஆட்சியாளர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி காணிக்கை. ஆனால் படிச்சுட்டா மட்டும் போதுமா, அதுக்கு இணையாக வேலை வாய்ப்பையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் 69% இடஒதுக்கீடு. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய கல்வி கொள்கையில் மாற்றங்கள் வந்தாலும் நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்க, தொழில் கல்விகளை நாடி படிக்கிறாங்க. எனக்கு ஒரு பட்டய கல்வி வேண்டும், அது என்னை தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக. ஆனால் அதிலிருந்து நம்ம சம்பாதிச்சா தானே வீட்டில் மதிக்கிறாங்க. அதுக்கு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்கிற கொள்கையும் இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்று சொல்லுவதை காட்டிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது பொறியியல் கல்லூரிகளை நிறைய கொண்டு வந்ததனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு ஏராளமான பொறியியலாளர்கள் உலகளாவிலேயே இருக்கிறாங்க. அவைகளெல்லாம் அன்றைக்கு இருந்த ஒரு காலகட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் பிறந்தவங்க மலேசியாவில் இருந்து அங்கிருந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சில குழந்தைகள் சட்டப்படிப்பை முடிச்சுட்டு அங்கே வழக்கறிஞராக இருக்கிறாங்க. அப்போ நீங்க ஹாலந்தில் இருக்கக்கூடிய திஹேக், அங்குதான் உலக பன்னாட்டு நீதிமன்றம். அந்த பன்னாட்டு நீதிமன்றத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞருடைய புதல்வி அங்கு பணியாற்றுகிறார். ஆக தமிழர்கள் ஒரு 1 or 2 கேசஸை வச்சு ஒட்டுமொத்தமா நம்ம அப்படியான ஒரு மதிப்பீடுக்கு வர முடியாதுல்ல. அது கிட்டத்தட்ட பல்லு இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிடுற கதை தான் சார். உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல், எல்லாருக்கும் வழிகாட்டுதல் கிடைக்கிறத தான் நம்ம அளவுகோலா வச்சு பார்க்க முடியுமே தவிர அவங்களுடைய தகுதி, திறமை, அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய நிதி சுதந்திரம், இது எல்லாத்தையும் சேர்த்து தானே நம்ம அளவிட வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்றது அது உண்மைதான், அது உண்மைதான், நான் இல்லைங்கள. ஆனால் நீங்க சொல்றது மாதிரியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறது. நீங்க கூட ஒரு கேள்வியை மரியாதைக்குரிய அண்ணன் தூத்துக்குடி செல்வத்திற்கு கேள்வி கேட்டீங்க, இந்த விழுதுகளுக்கு யார் தண்ணீர் ஊற்றியது
ஆனால் தண்ணீர் ஊற்றுவதை காட்டிலும் மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கம் வெந்நீர் ஊற்றுகிறது. நீ 5வது வகுப்பு வரை படிக்கிற போது தமிழ்நாடு 52 பேரை உயர்நிலை கல்விக்கு போயிருச்சுன்னா நீ 5வதுக்கே பொது பாட தேர்வு வைக்கிறீங்களே. 5வது படிக்க முடியலன்னா அவன் வாழ்க்கையை வீணா போச்சா? அப்ப 8வதுக்கு ஒரு பொது தேர்வு வைக்கிறீங்களே. அப்போ எல்லா விஷயங்களுமே இந்த எல்லாம் இடைநிற்றலை போக்குவதற்கு இவர்கள் இப்ப எல்லாரும் படிச்சிடக்கூடாது. மெக்காலே காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சுல, எல்லாரும் படிச்சிடக்கூடாது. ஆக கல்வி ஆயுதம் அப்படிங்கறத நாம நினைச்சு பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், நீங்க சொல்றீங்க பல்லு இருக்கிற பக்கோடா சாப்பிடுறான், அப்ப யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்கள் தலைமை இடத்துக்கு வருகிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அந்த புள்ளியில இருந்து அதை சொல்லல. இங்க ஒரு இன்க்ளூசிவ், ஒரு தனிநபருடைய இதை வச்சு நம்ம ஒட்டுமொத்த சமூகத்துடைய மாநிலத்துடைய வளர்ச்சிக்கான அளவுகோலா வைக்க முடியாது. ஒருத்தவங்க வந்து போய் லண்டன் ஸ்கூல் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல படிக்கிறது அவங்களுடைய வழிவகையை சார்ந்து வருமே தவிர அது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு சொல்ல முடியாதுங்கிற நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நல்ல கேள்விதான். ஆனால் அதற்கு இணையாக நாம இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு இல்லையா? ஆனா அத்தனை மாநிலங்கள் இருந்தும் சந்திராயன் 1 மயில்சாமி அண்ணாதுரை தமிழ்நாடு தேவைப்படுகிறது. நல்ல சிவன் சந்திராயன் 2 தேவைப்படுகிறது. விழுப்புரம் வீரமுத்துவேல் தேவைப்படுகிறது. ஆகவே இவர்கள் எல்லாம் ஒரு அரசு பள்ளியில் தமிழ் கல்வியில் பயின்றவர்கள் சந்திராயன்ல போய் நிக்கிறாங்க. சரி, இதை கூட விட்டுருங்க. நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாதுன்னு பார்க்கிற உலகத்துல இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு காரணமாக இருந்தது திரு சுந்தர் பிச்சை. அவர் எவ்வளவு கடினப்பட்டு ஐஐடியில் படிச்சு நீங்க அயல் நாட்டில் போய் சம்பாதிச்சிருக்கிறாருன்னா அவர் எங்கிருந்து போனார்? அவரும் இந்த தமிழ் மண்ணில் இருந்துதான். ஆகவே தமிழர்களுக்கு கல்வி, ஒரு காலத்தில் பொருளாதாரம், கடல் கடந்து வாணிகம் செய்தவர்கள் எல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம தேவைப்படுது. இன்னைக்கு அதை யாருமே தடுக்கலையே. நீங்க சொல்ற சுந்தர் பிச்சை இன்னைக்கும் இருக்கிறாரு. அவர் வந்து அவருக்கு யாரும் இங்க அதை எங்க மத்திய அரசு தடுக்குது? மத்திய அரசுடைய தடுப்புல அதெல்லாம் வருதா என்ன? அது தனி மனிதனுடைய வெற்றி. நீங்க சொன்னீங்களே, அவர்களாக முயன்று. இப்பயும் நான் என்ன கேக்குதுன்னா, 1960களில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமானோர் இந்திய ஆட்சி பணிக்கு போனாங்க. நாம வந்து ஒரு டிகிரி வாங்கிட்டோம், அதனால நம்ம வந்து போர்வை பத்தி படுத்துக்கலாம், நமக்கு வேலை வந்துடணும் என்று நினைக்காமல், எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பஞ்சு வச்சா வேட்டை தன்னால வீட்டை தட்டி கதவு வேலை கொடுப்பாங்கன்னு நினைக்காம இந்திய ஆட்சி பணி, அது மாதிரி மத்திய அரசாங்க பணி, இதற்கெல்லாம் நாம் இன்னும் அவர்களை நம்முடைய காந்தி சார் சொன்னது மாதிரி அவர்களுக்கு எல்லா அக்கறை இருக்கிறது. ஆனால் நந்தகுமார் ஐஏஎஸ் போன்றவர்கள், ஐஆர்எஸ் போன்றவர்கள் தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிகளில் சென்று இந்த மாதிரி படிப்பெல்லாம் இருக்குது, இவ்வளவுலாம் படிச்சா நீங்க வேலைக்கு வரலாம், இவ்வளவு கௌரவமாக வாழலாம் என்று எல்லாரும் நினைக்கிறோம். நம்ம வந்து ஒரு டாக்டர், இன்ஜினியர், வழக்கறிஞர், அட்வொகேட் இப்படித்தான் நினைக்கிறோம். ஆனால் வெறும் 12வது வகுப்பு முடிச்சிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய 75 தேர்வுகளுக்கு 12வதே போதும் என்று சில கல்வி நிறுவனங்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்கிறது. அதற்கும் நாம் செல்ல வேண்டும். அதற்காக இவங்க நம்ம தமிழ்நாட்டில் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நம்ம ஈஸியா புறந்தள்ளி விட முடியாது. அதை வந்து மத்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கு நீ படிச்சா வேலை வரும், வேலை வந்தா சம்பாதிப்ப, நீ சம்பாரிச்சுன்னா கௌரவமா கேள்வி கேட்ப, எதிர்த்து பேசுவ, அதனால உன்னுடைய பணத்தை பிடுங்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சுல. படிக்க போகாதன்னு சொன்னோம்னா நீ திரும்ப கேள்வி கேட்பியா? இந்த நிலை ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது. எப்படி அரசு செய்யுதுன்னு நீங்க சொல்றீங்க? அதுக்கு என்ன உதாரணம்? அதுக்கு தான் நீங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஃபில்ட்ரேஷன் வைக்கிறீங்கல்ல, 5ஆம் வகுப்பு அப்படி ஒரு புதிய கல்விக் கொள்கை என்னன்னு கேளுங்க தலைவர்கிட்ட, நம்ம செல்வ சட்டை கேளுங்க. அது வந்ததா இருந்ததா இல்லையா? இந்த அரசு வந்தவுடன் அதை புறந்தள்ளியது. இங்கு தடுப்பணை வேண்டாம் என்று சொன்னது யார்? ஆகவே இன்னைக்கு நான் இன்னொன்னு கேட்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், கல்வியில் உயர்ந்து வருகிறோம், அதே நேரத்தில் அந்த கல்விக்கு தடையாக இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டினா தான் அந்த பிள்ளைய நல்ல கல்வி கொடுக்கிற மாதிரி தனியார் நிறுவனங்கள் கொள்ளை அடிக்கிறது. அதற்கும் ஒரு விடிவு காலம் வேண்டும் என்பதை நான் 2 ஆட்சியாளர்ட்டையும் கேட்டுக்கிறேன். செல்வம் சார் குறுக்கிட்டீங்க. அதாவது
எங்கேயோ போகும்போது மத்திய அரசாங்கம் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க பழைய மெக்காலை காலத்துக்கு முன்னாலேயே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அக்னீஸ்வரன் அவர்களை போன்றவர்கள் இப்படி எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதாவை குறை சொல்லுகிற போக்கை அவர்கள் இனி வருங்காலத்திலேயே அதாவது தேவையானதை குறுக்கிடுங்க. நீங்க நல்லா பேசுறீங்கன்னா தான் மறுபடியும் உங்களை கூப்பிடுவாங்க. அவர் ரொம்ப வருஷமா வந்துகிட்டு இருக்காரு சார். அதெல்லாம் பிரச்சனை. அவர் சொன்னது சரியா தவறா? அவர் தேசிய கல்விக் கொள்கையில அந்த மாதிரி 5ஆம் வகுப்புக்கு பிறகு ஒரு நுழைவுத் தேர்வு இருக்குங்கிறது தானே இங்க கடுமையா எதிர்ப்பை உண்டாக்குது. அதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. 5ல 1 8ல 1. அதை விட்டுட்டு விநாயகர் மாதிரி ஊரெல்லாம் பழத்தை எடுத்து சுத்துவார் அண்ணன் தூத்துக்குடி செல்வம். நீங்க பொது தேர்வு 5ஆம் வகுப்புக்கு 8ஆம் வகுப்புக்கு வச்சீங்களா இல்லையா? உலகம் பார்த்துட்டு இருக்கு. உண்மை சொல்லுங்க. சபாபதி மோகன் குறுக்கிட்டீங்க. செல்வம் மன்னிக்கணும். செல்வம் தப்பா நினைக்க கூடாது. நீங்க கடந்த காலத்தை மறந்துடக்கூடாது. இது போன்ற விவாதங்களில் 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் தேர்வு கூடாது என்று சொன்னவர் தூத்துக்குடிக்கு அருகிலே இருக்கிற புதுக்கோட்டை செல்வம். ஒரு கிராமத்தில் இருக்கிற புதுக்கோட்டை செல்வம். அந்த செல்வம் தான் இன்னைக்கு தூத்துக்குடி செல்வமாக மாறியதற்கு பிறகு நீங்களே பேசிருக்கீங்க. இது அவருடைய தனிநபர் சார்ந்த ஒரு விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க. இன்றைக்கு அவர் எந்த கட்சியில இருக்காரோ அதன் அடிப்படையில் அவர் பேசுறாரு. நம்ம அதை நம்ம வரவேற்க முடியாது. நம்ம பேசுவோம் சார். பேசுவோம். தனிநபர் சார்ந்த விமர்சனமா அதை மாத்த வேண்டாம். தம்பியாக வைகோவின் அன்பு தம்பியாக 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் பரீட்சை கூடாதுன்னு சொன்ன செல்வம் பேசுவோம்.